ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் லைஃப் ஸ்டைல். நம்ம கிச்சன் பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி கவுத்தியாச்சு. ஏன்னா நம்ம இன்றைக்கி வெளியே கிளம்ப போகிறோம். பாருங்கள், எல்லாம் பேக் பண்ணியாச்சு. பசங்களுக்கு எல்லாம் சொட்டுக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி அவங்க அப்பாவுக்காக வெயிட் பண்ணுறோம். வந்தவுடனே நம்ம கிளம்ப போகிறோம். ஏன்னா ரொம்ப குளிராக இருக்குது. அதனால் சரி ஸ்வெட்டர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஒரே வேலை, அதெல்லாம் நம்ம வீடியோ எடுக்க முடியல. காலையிலேருந்து குக்கிங்லேருந்து எல்லாமே பயங்கரமான இருக்குது. அதனால் பயங்கரமாக பேக் பண்ணி எல்லாம் கிளம்பிட்டோம். நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா சஸ்பென்ஸ். யாராவது கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. ரயில்வே ஸ்டேஷனில் வேறு ஒர்க்கு நடந்துகிட்ருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் சூப்பராக ரெடி பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஒன்றும் இது புதுசு கிடையாது. நாங்கள் அடிக்கடி ட்ரெயினில் போகிறதும் வரதும் இதான் எங்களுக்கு வேலையே. எங்களுக்கு எங்கேயாவது ஒரு கல்யாணம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாவே உடனே ட்ரெயின் தான். அதனால் நம்ம கிளம்பிட்டோம். பசங்களுக்கும் ஆஃப் இயர்லி லீவ் விட்டுட்டாங்க. அவங்களையும் எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிருந்தோம். சரி அப்படியே போய் ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகணும் அப்படின்னாவே ஒரே ஜாலி தான். இது வரைக்கும் மேக்ஸிமம் எங்கேயும் பெருசாக வெளியே போகல, ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வெளியே போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பாருங்கள், நம்ம ஒரு 8:30 இருக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே. 8:30 கூட இல்லை, 8 o'clock ரீச் ஆகிட்டோம். எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஒரு 5 minutes இல்லை 10 minutesக்கு முன்னாடி தான் நம்ம போவோம். இந்த தடவை கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டோம். 8 o'clockலாம் ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் ட்ரெயின் எங்கே வெயிட் பண்ணுது, அதில் நமக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா பிளாட்ஃபார்மு, 1st 2nd 3rd. அது மாதிரி ட்ரெயினோட நம்பர் பார்த்துட்டு நம்ம பிளாட்ஃபார்முக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், அது எல்லாத்துக்கும் சண்டை தான். உங்களுக்கு லிஃப்ட்டில் போகிறதா இல்லை எக்ஸ்லேட்டரில் போகிறதா. அதில் நாங்கள் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணாலும் அவரும் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுவார். அப்புறம் லிஃப்ட்டில் ஏறியாச்சு. நமக்கு 3rd பிளாட்ஃபார்ம் தான். அதனால் லிஃப்ட்லேயே போய்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் பிளாட்ஃபார்ம் ரீச் ஆயிடுச்சு. நம்ம போகிற ட்ரெயின் பாருங்கள், ஆல்ரெடி இங்கே நின்றுச்சு. இந்த ட்ரெயின் எப்போவுமே கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். ஏற்காடு எக்ஸ்பிரஸ் இது. 9 o'clock இங்கேருந்து கிளம்பிடும். எங்களுக்கு எப்போவுமே இந்த ட்ரெயினில் போனோன்னா அந்த டைமிங் கரெக்டாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் நாங்கள் இந்த ட்ரெயினில் தான் போவோம். ஷார்ப்பாக 9 o'clock 9:10 அந்த மாதிரிலாம் கிளம்பிடும். நம்ம போகும்போது பிளாட்ஃபார்மே காலியாக இருக்குது. ஏன்னா கரெக்ட் டைமுக்கு தான் எல்லாருமே வருவாங்க. நாங்கள் நிறைய டைம் வரும்போதெல்லாம் இங்கெல்லாம் காலியே இருக்காது. ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்கும். ஜனங்க போயிட்டு எல்லாம் இருப்பாங்க. இந்த தடவை நாங்கள் ஃப்ரீயாக நடந்து போனோம். ஏன்னா சீக்கிரமாக வந்துட்டதுனால சீக்கிரமாக கிளம்பியாச்சு. அப்புறம் ஃபுட்டு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வெளியே வாங்குகிற வேலையே கிடையாது. வீட்லேயே தோசை, கார சட்னி அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நமக்கு S11 லாஸ்ட் மினிட்டில் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. கன்ஃபார்ம் ஆகாமையே இருந்துச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணும்போது RAC தான் கொடுத்துருந்தாங்க. சரி RACயாவது நமக்கு கிடச்சிதே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம்
ஆஃப்டர்நூன் வந்து செக் பண்ணி பார்த்தம்போது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் ஆனதில் ரொம்ப சந்தோஷம். 4மே 4 சீட்டு புக் பண்ணியிருந்தோம். 4மே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பசங்களுக்கும் நல்லா ஹாப்பி. ஏன்னா கன்ஃபார்ம் ஆகாமல் போனால் அந்த ஒரு வெளியே போகிற எஃபெக்டே இருக்காது. எப்போவுமே ஒரே டென்ஷனாக இருக்கும், இதாக இருக்கும். எனக்கு அதுக்கு மேலே இருந்தது. அப்புறம் என்ன தான் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னாலும் இவர் வந்து எப்போவுமே என் கூட தான் தூங்குவார். அந்த சீட்டு எப்போவுமே சும்மா தான் இருக்கும், எப்போவுமே காலியாக தான் இருக்கும். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரே இதில் தான் தூங்கிகிட்ருப்போம். சரி இந்த தடவை தனியாக படுக்க சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தது. அதுக்கே அவரே ஒரே ஹாப்பி ஆகிட்டார். நான் இந்த சீட்டில் உட்காட்றேன், இந்த சீட்டில் உட்காட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இதுக்கு மேலே இது பண்ணால் சரி வராது. எல்லாம் ட்ரெயினே கிளம்பல, ஆனால் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. எல்லாமே ட்ரெயின் பாருங்கள் ஃபுல்லாகவே காலியாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே வந்து கரெக்டாக அந்த 9:00 அந்த டைமில் தான் ஏறுவாங்க. நாங்களும் சரி சாப்பிட கொடுத்தாச்சு அப்படின்னா எல்லோரையும் மேலே ஏறி பார்சல் பண்ணி மேலே படுக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. எங்கே இது பேக் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளேயே வீட்லேயே வந்து இவர் 2 தடவை சாப்பிட்டாரு. அப்புறம் இங்கே வந்து எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பத்தாமல் போயிட போகுதுன்னு மறுபடியும் ஒரு சாம்பார் சாதம் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு வேகமாக சாம்பார் சாதம் ரெடி பண்ணேன். அதையும் 2 இதில் பேக் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு தோசை மட்டும்தான் ரெடி பண்ணோம். ரெடி பண்ணி ஆளுக்கு ஒரு 3 தோசை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே கிளம்புறதுக்குள்ளேயே பசங்க என்ன பண்ணுவாங்க, வெளியே போகணும் அப்படின்னாவே நாங்கள் இங்கேயே சாப்பிட்றோம் வைக்கிறோன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேயே திருப்பியும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு 6 மணிக்கு அங்கேயே சாப்பிட்டாங்களா. சரி மறுபடியும் நம்ம சரி கொஞ்சமாக ஏதாவது குக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சாம்பார் சாதம் தான் பண்ணேன். கொஞ்சம் சாம்பார் சாதமும் தோசையும் வச்சு சாப்பிட்டோம். சரி தோசை மட்டும் பேக் பண்ணிக்கலாம், சாம்பார் ரைஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா வெளியே சாப்பிட்டா பசங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அப்புறம் அது வேறு வெளியே கிளம்பும்போது ஒத்துக்கலை அப்படின்னா பிரச்சனையாக போயிடும். வெளியே அதுவும் நைட் டைம் வேறு, வெளியே ஃபுட்டு வந்து செட் ஆகாது. அதனால் வீட்டிலேருந்து நம்மளே கொண்டு வந்து ஹைஜீனிக்காக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் தான் கொண்டு வந்திருந்தோம். சாப்பிட்டுட்டு தூக்கி போடலாம். பாருங்கள் ஒரு தயிர் பாக்கெட் ஒன்று வந்து ஃப்ரிட்ஜில் கிடந்தது. சரி கிளம்புறமேன்னு சொல்லிவிட்டு ஃப்ரிட்ஜு எல்லாத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. சரி வேஸ்ட்டாக போயிருமேன்னு எடுத்து போட்டு கொண்டு வந்தோம். பாருங்கள் அந்த தயிருக்கு கூட ஃபைட்டு, எப்படி தயிர் சாப்பிட்றாங்க பாருங்கள். ஒரு சாம்பார் சாதத்துக்கு தயிரை ஊற்றி சாப்பிட்ற முதல் ஆள் நம்ம ஆளாக தான் இருப்பாங்க. தயிர்னால் விட்டு வைக்கிறதே கிடையாது. நீங்கள் ஒரு அண்டாவில் வச்சுருந்தா கூட எங்கள் வீட்டில் காலி ஆகிடும். எல்லோரையும் பார்சல் பண்ணியாச்சுங்க. பாப்பாவுக்கு மேலே 3வது இதில் கொடுத்தாச்சு, மேலே அப்பரு. அதுக்கடுத்து கீழே வந்து இவருக்கு கொடுத்தாச்சு. இவருக்கு நேராக இருக்கிற மிடிலில் நான். அப்புறம் வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து மேலே தான். கொஞ்சம் நேரம் கீழே மொபைல் பார்த்துட்டு அப்புறமா ஏறி படுத்துப்பாங்க. சரி இவர் எப்படி படுக்கிறாரு, எப்படி இருந்தாலும் படுக்க மாட்டார், நம்ம கூட தான் படுப்பார் அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் பரவாயில்ல, இந்த தடவை வந்து தனியாகவே படுத்துட்டார். ஆனால் அவர் படுத்துட்டார், எனக்கு தான் தூக்கம் வரல. ஏன்னா என் கூட படுத்துருந்தேன்னா ஓகே கொஞ்சம் குளிராக இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் செம்ம குளிர். நைட்டு எந்திரிச்சு அவருக்கு மூடி விடுறதுலையே நான் ஃபுல் நைட்டு தூங்கவே இல்லை. இப்படியே தான் போச்சு அந்த நைட்டு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் ட்ரெயின் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. பசங்களும் எல்லாருமே தூங்கிட்டாங்க. நமக்கு என்னவோ இந்த பஸ்ஸில் காரில் அப்படிலாம் புக் பண்ணி போனாலும் ஊருக்கு போன ஃபீலே வர மாட்டேங்குது. என்னவோ ட்ரெயினில் போனோன்னா அது ஒரு ஜாலியாக இருக்குது. அந்த ட்ரெயினில் கிளம்புனதுக்கப்புறம் அந்த சாப்பிட்றோமோ இல்லையோ அதெல்லாம் தெரியாது. ஆனால் ஃபுட்டெல்லாம் வந்து பேக் பண்ணி கொண்டு வந்து இந்த ட்ரெயினில் சாப்பிடும்போது பசங்களுக்கும் அவ்வளோ ஒரு டூருக்கு போன மாதிரி, ஒரு ஜாலியாக ஊருக்கு போன மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கும் அப்படி தான். எத்தனை பேர் அப்படி வந்து சாப்பிட்றீங்க, எத்தனை பேருக்கு ட்ரெயினில் போனால் பிடிக்கும் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அப்புறம் வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து நம்ம போய் இறங்கிட்டதுக்கப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். பாய்.